டியூப் தமிழ் வணக்கம். சீன அதிபரினுடைய களை எடுப்புகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. மீண்டும் புதிய வேகத்துடன் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட்டிக் பீரோ என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆளும் அணியில் 24 பேர் இருந்தார்கள். இப்பொழுது 21 அது குறைக்கப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய பொலிட் பீரோவினுடைய அதிகாரத்தையே தூக்கி வீசக்கூடிய அளவிற்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் புதிய பலம் பெற்றவராக இருக்கின்றார். இப்பொழுது அவர் துடைத்தறிந்திருக்கும் முக்கியமான நபர் மா சிங் ரூய் ஆகும். இவர் சீன அரசியலில் மிகப்பெரிய ஒருவராகவும் சீன அதிபரினுடைய முக்கியமான வலது கரங்களில் ஒருவராகவும் திகழ்ந்தவர். இவர் மீதே இப்பொழுது சீன அதிபரினுடைய கோடரி இறங்கி இருக்கின்றது என்றால் மன்னிப்பு என்பது யாருக்கும் கிடையாது. ஒன்று ஊழல் செய்திருந்தால் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. 1200 கோடி இந்திய ரூபாய்கள் அளவிலான பணத்தை கொள்ளையிட்டதாக கூறி முக்கியமான ஒரு அரசியல் தலைவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இதற்கு உதாரணமாக இருக்கின்றது. இரண்டாவதாக சீன அதிபரினுடைய அதிகாரத்திற்கு போட்டியாக இருப்பவர்கள் எதிர்காலத்தில் திறமைசாலிகளாக இருந்து எதிர்காலத்தில் அவருக்கு போட்டியாளர்களாக வரக்கூடியவர்கள் எல்லாம் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது சிக்கப்பட்டு கொண்டவர்தான் மா சிங் ரூய் என்கின்ற மிகப்பெரிய அரசியல் முதலையாகும். இவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இவர் தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு அரச வீடுகளை மிகவும் குறைந்த விலையில், அதாவது உண்மையான விலையில் இருந்து மாற்றி அடிமாட்டு விலையில் தன்னுடைய அதிகாரத்தை ஆதாரமாக வைத்து வழங்கி இருக்கின்றார். இது இரண்டாவது குற்றச்சாட்டாகும். மேலும் பெரும் பொருளாதார சுழற்சிகள், பாலியல் பிரச்சனைகளிலும் இவர் சிக்கப்பட்டிருக்கின்றார். இதனால் ஜிங்ஜுவாங் பகுதியினுடைய உதவி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்த இவருடைய பதவி பறிக்கப்பட்டது. இந்த ஜிங்ஜுவாங் பகுதி தான் உகிகுயா என்று கூறப்படுகின்ற சிறுபான்மை முஸ்லிம்களை அடைத்து வைத்து பெரும் சித்திரவதை செய்யப்படுவதாக கூறப்படுகின்ற இடத்திற்கு இவர் பொறுப்பாக இருந்திருக்கின்றார் என்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது. அப்படிப்பட்ட ஒருவரையே சீன அதிபரனுடைய களை எடுப்பு எட்டி தொட்டிருக்கின்றது. அது மாத்திரம் அல்லாமல் இவர் சிறந்த பொறியியலாளராக இருந்திருக்கின்றார். சீனாவினுடைய விண்வெளி கட்டமைப்பினுடைய முக்கியமான தலைமை பதவியில் இருந்திருக்கின்றார். சீனாவினுடைய செயற்கைக்கோள்களை அனுப்பியதற்கு பொறுப்பாக இருந்திருக்கின்றார். சீனாவினுடைய ஏற்றுமதி மையமாக இருக்கின்ற குவாங்டாங் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்திருக்கின்றார். சீன அதிபருக்கு வேண்டியவராக இருந்திருக்கின்றார். இத்தனை உயர் பதவிகளிலும் இருந்த இவர் இப்பொழுது பதவியில் இருந்து தூக்கப்பட்டு இவருக்கான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் திரட்டப்பட்டு இப்பொழுது அரச வக்கீலிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்ட வழக்குகளை இவர் சந்திக்க வேண்டி வரும். ஒரு காலத்தில் சீனாவினுடைய பீப்பிள்ஸ் டெய்லி என்று கூறப்படுகின்ற அரச ஊடகம் இளம் மார்ஷல் என்று பெரும் புகழுடன் பாராட்டிய ஒருவருடைய நிலை இன்று இப்படியாகி இருக்கின்றது. கடந்த அக்டோபரில் இருந்து சீன ஊடகங்கள் எதிலுமே இவருடைய புகைப்படங்கள் இல்லை. கடந்த செவ்வாய்க்கிழமை சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விதிகளையும் சட்டங்களையும் பெரிய அளவில் மீறி இருக்கின்றார் என்று செய்தி வெளியாகி இருந்தது. ஜி ஜின்பிங் இப்பொழுது தன்னுடைய மூத்த தலைவராகிய மாவோ சேதுங்கினுடைய கொள்கைகள் நோக்கி செல்லுகின்றார். மாவோ சேதுங்கினுடைய கொள்கை அரசியல் அதிகாரம் என்பது துப்பாக்கி முனையில் இருந்து பிறக்கின்றது என்பதுதான். எனவே அது மனித இதயங்களில் இருந்து பிறக்கவில்லை என்பதனால் துப்பாக்கி யாருடைய கையில் இருக்கின்றதோ அவருடைய கையில் தீர்மானம் எடுக்கின்ற அதிகாரம் இயல்பாகவே போய் சேர்ந்து விடுகின்றது. அவருடைய தலையில் என்ன இருக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல, அவருடைய கையில் துப்பாக்கி இருக்க வேண்டும் என்பது முக்கியமாக இருக்கின்றது. எனவே சீன அதிபர் தனது எதிரிகளை எல்லாம் ஓரங்கட்டி வருகின்றார். அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு செய்த குற்றங்களின் ஊடாக விலத்தப்பட்டும் வருகின்றார்கள். தன்னோடு கருத்து வேறுபாடு படுபவர்கள் தான் தீட்டிய திட்டங்களில் இருந்து விலகி தன்னிச்சையாக நடப்பவர்கள் எல்லாம் தூக்கி வீசப்படுகின்றார்கள். ஏசியா சொசைட்டி பாலிசி இன்ஸ்டிடியூட்டில் இருந்து பிரபல ஆய்வாளர் நெயில் தோமஸ் கூறுகின்ற பொழுது எதிர்வரும் 2027 ஆண்டு நடைபெற இருக்கின்ற சீன காங்கிரஸ் மாநாட்டிற்கு சீன அதிபர் தனக்கு இணையாக யாருமே இல்லாத ஒரு தனிப்பெரும் சக்தியாக அங்கு தோன்றுவார் என்று குறிப்பிடுகின்றார். ஏறத்தாழ தன்னுடைய எதிரிகளை எல்லாம் அவர் காயடித்து விட்டுத்தான் அங்கே வரவும் போகின்றார். எனவே
எனவே அவருக்கு எதிரிகளே இல்லாத மிகப்பெரிய பலத்துடன் அவர் சீன அதிகாரத்திற்கு வரப்போகின்றார். அதனுடைய கருத்து தான் நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடிய, சொல்வதையெல்லாம் சரி என்று ஆமாம் சாமி போடக்கூடியவர்களை எல்லாம் அங்கே உட்கார வைக்கப் போகின்றார் என்று நெயில் தோமஸ் கூறுகின்றார். இடிப்பாறை இல்லா ஏமரா மரம் எடுப்பாறை இலானும் கெடும் என்பது திருக்குறள். அதாவது இடித்து உரைத்து நீ செய்வது பிழை என்பதை கூறக்கூடிய மந்திரிகள் இல்லாத ஒரு சபையானதை எதிரிகள் வந்து தாக்கி அழித்து வென்றுவிட வேண்டிய தேவை இல்லை. அது தானாகவே தனக்குள் மோதி அழிந்து போகும் தாளம் போடுபவர்களால் என்பது திருக்குறள் தருகின்ற பாடமாகும். சீன அதிபரும் தனக்கு இடித்துரைக்க யாரும் இல்லாத ஒரு சபையை உருவாக்குகின்றாரா என்ற கேள்வியை இந்த செய்தி உருவாக்கி இருக்கின்றது. எனினும் இத்தகைய உயர் மட்டங்களில் பதவி நீக்கம் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றின் முதுகெலும்பாக இருப்பதனால் 10 ஒன்று 11 அத்தோடு இதுவும் ஒன்றாகவே அமைகின்றது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும் பொழுதுதான் ஒருவர் மிகப்பெரிய மனிதராகவும் அந்த கட்சியிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது அவர் எதுவுமே இல்லாதவராக மாறுகின்றது. சர்வாதிகாரத்தின் ஒழுங்காகவும் இருக்கின்றது. அதுதான் இங்கு நடைபெற்று இருக்கின்றது என்பதையும் இந்த செய்தி உணர்த்துகின்றது. இது டென்மார்க்கில் இருந்து யூலன் போஸ்டனில் வெளியாகி இருக்கின்ற முக்கிய சீன விவகார அரசியல் ஆய்வு கட்டுரையின் தமிழ் வடிவமாகும். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.